ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மேலே நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கீழே இருந்து ஒரு சிறுத்தை மேலே வரைக்கும் ஏறி போகுது பாருங்க. அதுக்கும் கீழே இன்னொரு சிறுத்தையும் ரெடியாக நிற்குது. சிறுத்தையோட பலம் தெரியாமல் எல்லாரும் நெருங்கி நிற்கிறாங்க போல. பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதும் எல்லாரும் கத்துன சத்தத்தை கேட்டு சிறுத்தையே கீழே இறங்கிடுச்சு. பார்க்கறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது தாமரை இலை மேலே 2 மீன்கள் இருக்கு. இதில் ஒரு மீன் துள்ளி துள்ளி தண்ணிக்குள்ளே போய் சேர்ந்துடுச்சு. இன்னொரு மீன் அந்த இலை மேலே தான் இருக்குது. மேலே ஒரு மீன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால மற்ற மீன்கள் எல்லாம் அதையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு பாருங்க. இதை எங்கள் கரையில இருந்து பார்த்த வரை நீளமான கம்பு பக்கத்துல கொண்டு போய் இந்த இலையில இருந்து மீனை மறுபடியும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு இருக்காரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு பெரிய குழாய். ஆனா அந்த குழாயே மணலுக்குள்ள புதஞ்சிருக்கு. முக்காவாசி புதஞ்சி கொஞ்சம் தான் இருக்குது. இதுக்குள்ள ஒரு பெரிய மாடு போய் படுத்திருந்திருக்கு பாருங்க. உள்ள போன மாடால இப்ப வெளியே வர முடியல. ஏதோ நிழலுக்காக உள்ள போய் மாட்டிக்கிச்சு. விஷயத்தை தெரிஞ்சு குழாய்க்குள்ள ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி மாடை எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மாடியில ஒரு வலை தொங்கிட்டு இருக்கு. இந்த குரங்கு குட்டி அது மேல ஏறலாம் அப்படின்னு நினைச்சு அந்த வலையிலே சிக்கிக்கிச்சு. இந்த தாய் குரங்கு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பாக்குது அதை வெளியே கொண்டு வந்துடலான்னு. ஆனா வலையை விட்டு எடுக்கவே முடியல. இதை இந்த வீட்டுல இருந்தவங்க பார்த்து வேகமா ஓடி வந்து குரங்கு குட்டி அந்த வலையில இருந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. குரங்கு ஒரு 2வது 3வது மாடிக்கு கூட சர்வசாதாரணமா ஏறி போகக்கூடியதுதான். இந்த இடத்துல இந்த மாதிரி மாட்டி இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கார் எடுத்துட்டு வெளியே போறாங்க. இந்த டாக கேட்டுக்கு உள்ள போட்டு பூட்டிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா இது ரொம்ப சாமர்த்தியமான டாகா இருக்குது பாருங்க. ஓனருக்கே தெரியாம எத்தனையோ தடவை கேட்டை விட்டு வெளியே போய் நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருது. இந்த விஷயம் இந்த ஓனருக்கு தெரியல. அவரு டாக் பத்திரமா அந்த கேட்டுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. கரெக்டா அவர் நைட்டு வீட்டுக்கு வர நேரம் பார்த்து இது உள்ளதான் இருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பாண்டா பூங்கா தான். இங்க நடந்து போயிட்டு இருந்தவர் டக்குனு வலிக்கு கீழே விழுந்துட்டாரு. இதை பார்த்ததும் பக்கத்துல இருந்த இந்த பாண்டாவுக்கு எவ்வளவு சிரிப்பு பாருங்களேன். விழுந்து விழுந்து குலுங்கி குலுங்கி சிரிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் இவரை தூக்கி விடுறதுக்காக பக்கத்துல வந்திருக்கு. கொஞ்சம் பாசக்கார பாண்டா தான். இந்த வீடியோல பாக்குறது ஜீப்புக்கு பக்கத்துல ஒரு பெண் சிங்கம் நெருங்கி போயிருக்கு. இதை பார்த்ததும் இந்த நீர் யானை வேகமா ஓடி வந்து அதை தூக்கி கொண்டு போகுது பாருங்க. ஜீப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா இதோட சத்தத்தை கேட்டு இந்த ஆண் சிங்கம் வேகமா வந்திருக்கு அதை காப்பாத்துறதுக்காக. நீர் யானை முழுசாவே அதை கவ்வி பிடிச்சிருக்கு. இந்த ஆண் சிங்கம் வந்து கொஞ்சம் மிரட்டினதுனால அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல வண்டிக்குள்ள ஏறி படுத்திருந்திருக்கு இந்த டாக். இந்த விஷயம் தெரியாம வண்டி எடுத்துட்டு போயாச்சு. நடு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது தான் அதுவே எந்திரிச்சிருக்கு. நல்ல தூக்கம் போல. இதே மாதிரி இந்த வண்டியில ஒரு பூனைக்குட்டி மேலே ஏறி இருக்கு. வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மெதுவா கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது சின்ன படகு. இதுல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மீன் மெதுவா பக்கத்துல வந்து படகையே கவிழ்த்து விட்டுடுச்சு பாருங்க. நல்ல வேலையா ரொம்ப கரைக்கு வந்ததுனால கீழே விழுந்தாலும் எல்லாரும் நீந்தி மேல வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க இந்த வீடியோல பக்கெட் நிறைஞ்சிருக்கிறத உள்ள கொட்டுறதுக்காக தான் பக்கத்துல போயிருக்கிறாரு. கொஞ்சம் விட்டுருந்தா அவரே தடமாறி உள்ள விழுந்திருப்பாரு போல. பக்கெட்டோட உள்ள போய் சேர்ந்துடுச்சு. அது ரொம்ப வெயிட் அதிகமா இருந்ததுனால இவரையும் சேர்த்து உள்ள இழுத்துருக்கு. எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு வண்டி போயிட்டு இருக்கிறத தான் பாக்குறோம். இது கொஞ்சம் இறக்கமான இடம். அதனால அப்படியே தடுமாறி தலைகுப்புற ஆயிடுச்சு. ஏதோ உயரம் குறைவான சின்ன வண்டி ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால அவர் உடனே எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த பைக்கு கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டே நிறுத்துறாரு. அப்படியான்னு செக் பண்றதுக்கு இவரு கையில வாங்கின நேரத்துல அது சுத்துன்னு சுத்தி இருக்கு பாருங்க. அது சுத்துல இத்தனை பேர் வந்ததுக்கு அப்புறமும் அதை நிறுத்தவே முடியல. இது கூடவே போராட வேண்டியதாயிடுச்சு. வீடியோல கெட்டில தான் எதையோ நல்லா சூடாக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பொங்கி பொங்கி வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்தோட நிலைமையே மொத்தமா மாறிடுச்சு பாருங்க. பொங்குற பொருளா போட்டதுனால ஒரு வேலைக்கு 2 வேலை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட்ல பைக்ல போயிட்டு இருந்தவர் அப்படியே தடுமாறி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. கேட் எல்லாம் தாண்டி. இங்க ஏற்கனவே ஒரு பைக் நின்றுட்டு இருந்தது. இந்த பைக் வேகமா வந்து அந்த பைக்கையும் கீழே தள்ளி போட்டிருக்கு. இவரும் கேட்டை தாண்டி காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள இருந்தவங்க தான் வெளியே வேகமா ஓடி வந்து 2 பைக்கையும் தூக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்து ஆடுற இந்த ஊஞ்சல்ல 2 பேர் ஏறி இருக்காங்க. வெயிட் தாங்க முடியாததுனால ஊஞ்சல் அருந்து ஆளுக்கு ஒரு கயிறை பிடிச்சி கீழே விழற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் இந்த ஊஞ்சல் ஆடுற ஆசை மட்டும் நமக்கு விடுறதே இல்ல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கால்பந்து விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு தான். இருந்து பால் மட்டும் போட்டா போதும். அங்க இருக்கிற பொம்மை பாருங்க சுத்தி பால் அடிக்குதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஒரு ரோப்பு தான். இந்த ரோப்பை காலில் கட்டிட்டு இழுக்கணும். காலில் மாட்டி வச்சிருக்காங்க. இப்படி இழுக்கிற நேரம் பார்த்து கடைசியில் அது கையில இருந்து நழுவி முகத்திலே அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரோப்பு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி இப்படி அடிதான் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டில் டேபிள் சேர் எதுவும் இல்லாத மாதிரி இந்த ஸ்டாண்டு மேலே ஏறி நின்று இருக்கிறாங்க. இது தாங்குமா அவங்களோட வெயிட்டை அப்படியே ஆளை கீழே தள்ளி போட்டுடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் இந்த மரக்கிளையை உடைக்கிறதுக்காக 4 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க பாருங்க. உயரத்தில் இருக்கிற மரக்கிளை எப்படி இழுக்க முடியும் அப்படிங்கிற யோசனையெல்லாம் இல்லை. 4 பேர் சேர்ந்தா பெரிய மரத்தை கூட இழுத்துடலாம் அப்படிங்கிற தைரியம் தான். நினைச்ச மாதிரி இழுக்கிற இழுப்புல அந்த கிளை அப்படியே உடஞ்சி வந்துடுச்சு. 3 பேர் கீழே விழுந்துட்டாங்க.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. இந்த பைக் மேலே ஏறி மெதுவாக ஓட்டிட்டு போகலாமான்னு பார்க்குறாரு. ஓரமாக ஓட்டிட்டு போயிட்டே இருந்ததுனால கால் வலிக்கு ஆள் தண்ணிக்குள்ளே விழுந்து பைக்கும் தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய பைக்கை ஒத்தால எப்படி தண்ணிக்குள்ளே இருந்து தூக்குறதுன்னு ஹெல்ப்புக்கு ஆளெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் வேகமாக ஓடி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் போல். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக மேலே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டில் இருந்து பைக்லேயே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த லேடி பார்க்குறாங்க. போன வேகத்தில் அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல்லே ஆள் விழுந்துட்டாங்க பாருங்க. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி பைக் ஓட்டிட்டு போன வேகத்தில் ஆள் தண்ணிக்குள்ளே நனைஞ்சு எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் மரத்தில் ஒரு ரோப்பை கட்டிட்டு அப்படியே ஜாலியாக தொங்கி தொங்கி விளையாடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 4 ரவுண்டு அழகாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 5வது ரவுண்டில் ரோப்பா இருந்து ஆள் தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டதுக்கு கொஞ்சம் சிரமங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ட்ரக் ஒன்று போயிட்டுருக்கு. அது கூடவே ஒரு டயர் உருண்டு போயிட்டுருக்கு பாருங்க. இந்த ட்ரக்கில் இருந்து தான் கலண்டு வந்திருக்கு போல். அது கூடயே வேகமாக போகுது. பெருசாக வித்தியாசம் எது தெரியாததுனால டிரைவர் இது வரைக்கும் எதையும் கண்டுபிடிக்கல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கல்லாலே ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறாங்க பாருங்க. கட்டட வேலை முழுக்க முடிஞ்சது. கடைசியில் கூரை மட்டும் தான் வைக்கிறோம். ஒரே ஒரு கல் வைக்கிற நேரத்தில் மொத்தமும் சரிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோபோ வேக்கம் கிளீனர் தான் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. இதை ஆன் பண்ணி விட்டால் ஒவ்வொரு ரூமாக தன்னால் போய் க்ளீன் பண்ணி விட்டுரும். கடைசியில் இந்த டாக் பக்கத்தில் வந்திருக்கு. வந்ததும் அதோட வாலில் சிக்கிக்கிச்சு போல. அதனால இது அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து எடுத்து விட்டுருக்காங்க. இனிமே இந்த டாக் இதை பார்த்தாலே எந்திரிச்சு வழி விட்டுரும். வழி விடாமல் இருந்ததுனால இப்படி ஒரு சிக்கலில் மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கேட்டு பக்கத்தில் ஒரு டாக் படுத்திருக்கு. காத்தடிக்கிற வேகத்தில் கேட்டு மெதுவாக நகர்ந்து இது பக்கத்தில் வந்தது. எங்கேயும் சிக்கிட்டமோ நினச்சி இந்த டாக் அங்கேயும் இங்கேயும் ஆட்டின வேகத்தில் கேட்டு பாருங்க கலண்டே கீழே விழுந்துடுச்சு. ஏற்கனவே யார் தொடுவா கீழே விழலான்னு ரொம்ப வீக்காக தான் இருந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சேர் மேலே தான் உட்காந்துருக்காங்க. சேர் பக்கத்தில் ஒரு எலி வந்திருக்கு. எலின்னு சொன்னதும் எங்க மேலே ஏறிட போகுதுன்னு ஆளு கையை கால ஆட்டி கதற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு பக்கத்துல வந்து எலி ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பேனில் பெரிய ஆம்லேட்டாக ரெடி பண்ணுறது தான் பார்க்குறோம். தூக்கி போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஆனால் போட்ட வேகத்தில் அப்படி கீழே விழுந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் போல. எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு டயர் அங்கே மெயின் ரோட்டில் இருந்து வேகமாக பறந்து வந்திருக்கு பாருங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. வந்த வேகத்தில் இந்த வீட்டோட கூரையை தான் இடிச்சு தள்ளியிருக்கு. கூரையிலிருந்து கொஞ்சம் ஓடுகள் எல்லாம் உடஞ்சி விழுந்துடுச்சு. வீட்டில் இருந்து வேகமாக வெளியே வந்து பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு ட்ரக்கு திரும்பி போகுது. பின்னாடியே ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்கிறாரு. எதிர்பாராத சம்பவமாக நடந்த நிகழ்வை பாருங்க. அங்கே இருக்கிற மின்கம்பம் அப்படியே சரிஞ்சு கீழே விழ போகுது. உயரமான ட்ரக்கு திரும்பும் போது மின்கம்பம் மேலே பட்டதுனால அது இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு. சுதாரிச்சு ஆள் இங்கே நின்றுட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரத்தில் வீட்டு பக்கத்தில் ஒரு நரி வந்திருக்கு. இதை பார்த்ததும் இந்த பூனை கொஞ்சம் கூட பயப்படாமல் எவ்வளோ தைரியமாக அதை விரட்டுறதுக்கு பார்க்குது பாருங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு விலங்கு, காட்டு விலங்கு. இருந்தாலும் பூனையோட தைரியத்துக்கு குறைவே இல்லை. இந்த வீட்டுக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி எப்படியோ அதை விரட்டியே விட்டுடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பயங்கர சூறாவளி காற்று அடிக்கிறத தான் பார்க்குறோம். இந்த காற்றில் இந்த போர்டை காப்பாற்றுறதுக்காக அதை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. காற்று இன்னும் வேகமாக அடிக்கிறத பார்த்து இன்னொருத்தர் வேகமாக ஓடி வந்திருக்கிறாரு அதை பிடிக்கிறதுக்காக. ஆனால் சூறாவளி காற்றோட வேகம் ஆளையை தூக்கிட்டு போயிடும் போல அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது.